பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 45வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தாழ்பாள்களை முறித்து போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எல்லா தாழ்பாள்கள் முறிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார். அநேக ஆசீர்வாதங்களுடைய தாழ்பாள்களை சத்துரு பூட்டி வைத்திருக்கிறான். எனக்கு வரவேண்டிய நன்மைகள், எனக்கு வரவேண்டிய புதையல்கள், நான் அனுபவிக்க வேண்டிய பொக்கிஷங்கள், என்னுடைய குடும்பம் அனுபவிக்க வேண்டிய புதையல்களையும் பொக்கிஷங்களையும் நான் அனுபவிக்க கூடாதபடி, நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடி அநேக தாழ்பாள்களை சத்துருவானவன் போட்டு வைத்திருக்கிறான். இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் தாழ்பாள்களை கர்த்தர் முறிக்கப் போகிறார். உங்கள் தாழ்பாள்கள் இன்றைக்கு முறிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுடைய பிசினஸ்ல சத்துரு அநேக தாழ்பாள்களை பூட்டி வைத்திருக்கிறானா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக இரும்பு தாழ்பாள்களை பூட்டி வைத்திருக்கிறானா? உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு, உங்களுக்கு வர வேண்டிய மேன்மை, இது உங்களிடத்தில் வராதபடி சத்துருவானவன் அநேக இரும்பு தாழ்பாள்களை போட்டு பூட்டி வைத்திருக்கிறானா? அல்லது அநேக மனுஷீக வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் எதிர்காலத்திற்கு விரோதமாய் அநேக இரும்பு தாழ்பாள்களை போட்டு வைத்திருக்கிறார்களா? அல்லது நீங்கள் நம்பினவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், ஒரு சிலர் உங்கள் மேல் பொறாமை நிமித்தம் சில இரும்பு தாழ்பாள்களை போட்டு வைத்திருக்கிறார்களா? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எல்லா அசுத்த வல்லமைகளும், எல்லா மாந்திரிக வல்லமைகளும், எல்லா மனுஷீக வல்லமைகளும் எனக்கு விரோதமாய் போட்ட அத்துணை தாழ்பாள்களை இன்றைக்கு முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட ஆரம்பியுங்கள். தாழ்பாள்களை முறித்து போடுகிறவரே, நீங்கள் சொல்ல சொல்ல அநேக தாழ்பாள்களை கர்த்தர் இந்த நாளில் முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் செபிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, அபிஷேகத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால் அளவு, முழங்கால் அளவிலிருந்து இடுப்பளவு, இடுப்பளவிலிருந்து கழுத்தளவு, நீச்சலாலம் வரை என்னை அனுபவிக்க விடாமல் சத்துருவானவன் இன்றைக்கும் அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, ஊழியத்தின் வாழ்க்கையில அநேக தாழ்பாள்களை பூட்டி வைத்திருக்கிறான். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல அவன் போட்டி வைத்திருக்கிற அத்துணை தாழ்பாள்களை நான் முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆமைன்னு சொல்றீங்க, பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? விசுவாசத்தோடு இந்த வார்த்தைக்கு காத்திருங்கள். சகல தாழ்பாள்கள் இன்றைக்கு முறிக்கப்பட போகிறது. பிரைஸ் காட். இன்றைக்கு கர்த்தர் முறிக்கப்பட போகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், பாபிலோனுடைய தாழ்பாள்களை அவர் தகர்த்து போட்டாராம். தமஸ்குவின் தாழ்பாள்களை அவர் முறித்து போட்டாராம். நான் சொல்லுகிறேன், பாபிலோனுடைய வல்லமைகளை ஆண்டவர் தகர்த்து போட்டது உண்மை என்று சொன்னால், தமஸ்குவினுடைய பூட்டுக்களை, தாழ்பாள்களை ஆண்டவர் முறித்து போட்டது உண்மை என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில அவன் போட்ட அத்துணை தாழ்பாள்களையும் இன்றைக்கு ஆண்டவர் முறித்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எரிகோ கோட்டை ஒரு பெரிய தாழ்பாளை போலத்தான் இருந்துச்சு. கானான்
பெரிய ஆசீர்வாதம். கானானுக்குள்ளதான் பொக்கிஷமும் புதையலும் இருக்குது. கானானுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா எரிகோ கோட்டையை போல ஒரு பெரிய இரும்பு தாழ்பால்களை சத்துரு வச்சிருக்கிறான். இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது ஒரு கல் இராதபடி அந்த தாழ்பாட்களை ஆண்டவர் முறித்து போட்டார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கானானின் ஆசீர்வாதங்களை, அல்லது தேவன் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்க பிசினஸுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் அனுபவிக்க விடாதபடி எத்தனை இரும்பு தாழ்பாட்கள் எரிகோ கோட்டையை போல் நின்றாலும் இன்றைக்கு நான் அவைகளை முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹalleluya. பேதுரு சிறைச்சாலையிலே பூட்டப்பட்டிருந்தான். முதல் காவல், இரண்டாம் காவல் வரைக்கும் அங்க இருந்துச்சு. நகரத்துல பெரிய வாசல்ல பெரிய இரும்பு கதவு இருந்துச்சு. ஆனா அத்துணை கதவுகளின் தாழ்பாட்களை கர்த்தர் முறித்து போட்டார். பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். சபையார் பேதுருவுக்காய் அதிகமாய் செபிக்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அத்துணை தாழ்பாட்களை முறித்து போட்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபிக்க உங்க வாசல்ல, உங்க வீடுகளில, உங்க தரிசனத்துல, வாக்குத்தத்தங்கள்ல அவன் எத்தனை இரும்பு தாழ்பாட்களை போட்டாலும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அத்துணை இரும்பு தாழ்பாட்களையும் முறித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பேதுருவுடைய சிறைச்சாலையின் கதவுகளின் இரும்பு தாழ்பாட்களை உடைச்சது உண்மை என்று சொன்னால், நான் எந்த இடத்துல அடைப்பட்டு கிடக்கிறேனோ, நான் எந்த இடத்துல வெளியில வர முடியாதபடி, மேலே எழும்ப முடியாதபடி சத்துருவும் மனுஷீக வல்லமைகளும் என்னை சிறைச்சாலைக்குள்ளே தள்ளி அடைத்து வைத்திருக்கிறதோ அத்துணை இரும்பு தாழ்பாட்களை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போட போகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இயேசுவை கல்வாரி சிலுவையில அடித்து அவர் மரிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு ஒரு கல்லறைக்குள்ள வச்சு வாசல்ல ஒரு பெரிய கல் வச்சு அதுல ஒரு முத்திரை போட்டாங்களாம். பிரைஸ் காட். இயேசுவை வேற யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. இயேசுவை யாரும் திருடி சென்று இவரை உயிரோட வந்துட்டாருன்னு யாரும் சொல்லி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை போட்டார்களாம். அந்த கல்லுக்கு முத்திரை போட்டாங்களாம். ஆனா மூன்றாம் நாள் வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி அந்த முத்திரையை உடைத்து போட்டுவிட்டு அந்த கல்லை புரட்டி தள்ளினான். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். எத்தனை ராஜ்யங்கள் உனக்கு விரோதமாய் தாழ்பாட்கள் போட்டாலும், எத்தனை மனுஷர்கள் சூழ்ச்சி நிமித்தமாய், எத்தனை பேர் எத்தனை தாழ்பாட்களை போட்டு பக்கத்திலே காவலுக்கு இருந்தாலும், கர்த்தர் முறிக்கணும் நினைச்சிட்டார்னா அதை எந்த ராஜ்யத்தாலும், எத்தனை ராணுவங்கள் வந்தாலும் அதை தடுக்க முடியாது. இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். சில இரும்பு தாழ்பாட்கள் முறிக்கப்பட போகிறது. பிரைஸ் காட். சத்துரு பூட்டி வைத்திருக்கிற அநேக கதவுகளை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி முறித்து போட போகிறார். பிரைஸ் காட். தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தாழ்பாட்களை அக்கினியினால் சுட்டரித்து போடுகிறார். இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க வாசல்ல எத்தனை தாழ்பாட்கள் சத்துரு வைத்திருந்தாலும் அத்தனை தாழ்பாட்களை தேவன் தம்முடைய அக்கினியினால் சுட்டரிக்க போகிறார். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இப்படி செபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, பூட்டப்பட்டிருக்கிற எல்லா இரும்பு தாழ்பாட்களின் மேல தேவன் தம்முடைய அக்கினியை அனுப்பி அவைகளை சுட்டரித்து போடும். சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்ற போகிறார். சபையே, தேவ பிள்ளையே, பயப்படாதிருங்கள். இரும்பு தாழ்பாட்கள் முறிக்கப்பட போகிறது. நீங்கள் நிச்சயம் புதையல்களையும் பொக்கிஷங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவர் உடைக்கும்படியாய் சோத்திரம். தேவன் தம்முடைய தூதனை அனுப்ப போகிறார். தேவன் தம்முடைய அக்கினி அனுப்ப போகிறார்.
விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Praise God, hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். புதையல்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, சோத்திரம் பொக்கிஷங்களை அனுபவிக்க முடியாதபடி, பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாய், சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளாய் என் ஜனங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, என் தேவன் தம்முடைய அக்கினியை அனுப்பி இப்பொழுது எல்லா தாழ்பாள்களை என் தேவன் முறித்து போடுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்டிருக்கிற தாழ்பாள் இன்றைக்கு தேவன் தம்முடைய தூதனினால, அக்கினினால சுட்டரித்து போடும் ஆண்டவரே. என் ஜனங்கள் திறக்கப்பட்ட வாசலின் வழியாய் வெளியே வரட்டும். திறக்கப்பட்ட வாசலின் வழியாய் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் பெறுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் கீழே ஜனங்களை முத்தரிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். அநேக இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.